ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேது மீடியா. இன்னைக்கு எங்க போறோம்னு பார்த்தோன்னா மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றதுக்காக மிட் நைட்ல கிளம்பிட்டோம். மிட் நைட்னா ரொம்ப நைட்லாம் இல்ல. என்ன மணி? 7 மணி. என்ன மணி? 7 மணி. 7:30 ஆச்சு. டைம் பாடுறா. மிட் நைட்னா நைட்டு 12 மணி. 12 மிட் நைட். ஆனா மணி 7:26 ஆகுது. 27 ஆயிடும். எங்க போறோம்? நைட்ல சைடு அடிப்போம். ஏதோ போயிட்டு பிரியாணி யாரும் சாப்பிட போறது இல்ல. ஒரு பிரியாணி வாங்கி 3 பேர் சாப்பிடலாம் பிளானு. ஏன்னா ஒரு பிரியாணிக்கு தான் காசு இருக்கு. போலாமா? போலாம். கார் ஏறா. ஃப்ரெண்ட்ஸ், விழுப்புரம் வந்தாச்சு. பாருங்க, இங்க நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல நினைக்கிறேன். நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டா. ஆஹா, நைட்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு. விழுப்புரம் அழகா பாருங்க. நைட் டைம்ல சும்மா பயங்கரமா இருக்கு. ஃபலூடா எடுத்துட்டு போமா? மக்களே, மைக்கு செட் பண்ணல, வேலை செட் பண்ணிட்டு பார்க்கணும். இப்ப எங்க பிரியாணி இல்லையா? அப்ப கறி தோசை கேட்டியா அண்ணங்கிட்ட? இங்க பாரு, எங்க ஏதோ. ஓ, யாருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா வந்தாச்சு. தூரல் வேற போடுது. சோகமான விஷயம்னா கடை இல்ல காய்ஸ். நான் ஒரு சோகமான விஷயம்னா கடை இல்ல காய்ஸ். கடை எங்க இருக்குன்னே தெரியல. கிணறு காணாம போன மாதிரி கடை காணாம போயிடுச்சு. கடை காணோம். என்னது இப்ப எங்க போறோம்? சிக்னலா? ஓகே, இப்ப சிக்னல் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு அங்க போயிட்டு vlog கண்டினியூ பண்ணலாம். முத்தாக்கு ஃபைனான்ஸ் எங்க? சரி, எடுத்த காட்டு. எங்கடா எடுத்த காட்டு? இரு. ஆமா, என்னாச்சு சொல்லு. இப்ப லொகேஷன் டீடைலா காட்டு. எங்க தோசை? என்ன கறி தோசை வாங்கிட்டோம். கடை இல்லாம இருக்கட்டும் பார்த்தோம். என்னடா அசிமா? எங்க என்னடா கடையை காணா? கடையே இல்ல. பிரியாணி வந்து ஏமாத்தான். கடை இல்ல. எடுக்க மாட்டேன். சரி ப்ரோ, டென்ஷன் ஆகாத. அண்ணா கடை இல்லையா இன்னைக்கு? சரிண்ணா. கறி தோசை கிடைக்குது. வாயில் அசிமா இருக்காத. வேற எங்கன்னா கறி தோசை எனக்கு நம்பர் நீ கூட. நான் திரும்ப போட்டுக்கிறேன். கல்யாணம் லீவு போட்டுக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்பரா? ஃபர்ஸ்ட் நம்பர் தான். இல்லை, நீ என்ன நம்பர் போட்டு? நான் ஃபர்ஸ்ட் போட்டேன். நீ நல்லா இருக்கு. ஒன்று சொல்றா. கோச்சின்னு ரைட் சைட் தள்ளன ஆக்சிடென்ட். गाइस, इधर वंडी ने तुमने सावड़ी मारने आ சொல்ல மாட்டேன்டா. ரைட் சைடு புட்டுடா. ரைட் சைடு திருப்புனா இழுத்துன்னு போணும். சொல்ல மாட்டியாடா? நல்ல வேளை சாவி ஆஃப் பண்ண. இல்லனா கடிச்சிட்டு மாச்சு. பாரத் பெட்ரோல் அங்கே அது பக்கத்தில் வேணா? சரி, ஓகேண்ணா. பாரத் பெட்ரோல் பங்க் எங்கடா? பாரத் பங்க் இருக்குதுடா, இந்த சைடு இருக்குது. அதான் கிடைக்குமா? எங்க இருக்கா? பாரத் பெட்ரோல் பங்க் வாசல்லே.
ஏய் அங்க எங்கட கடை இல்லடாங்க. அவன் பார்த்தான ஒரு தாத்தா அங்க கடை எடுத்து ஃபர்ஸ்ட் நாங்க அங்க ஈய சாப்பிட்டுல எங்க மாமா கூட வந்தப்ப அங்க போய் தான் சாப்பிடுவோம். மண்டையில லைட் அடிக்கிறேன் பாருங்க. மண்டையில ஒரே பேனா இருக்கு. ஆஹாய் ஏதாவது ஒரு கடையை பிடிக்கடா, பசி அடிக்குது எனக்கு. ஒரு பிரியாணி சாப்பிட இவ்வளோ அக்கா போடாடாப்பா. பிரியாணியா என்னது இது? ஏய் பொறுமையா போடா உக்கால. ஏய் பசி அடிக்குதுடா, நான் உள்ளே போய் சாப்பிட்டு வரேன்டா. ஏய் இந்த டைமும் காய்கறி கடைலாம் இருக்கு பாரா. ஏய் தோடுடா. ஏய் ஆஹா வாசனை வருது. ஏங்க வாசனை வருது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இருக்கு 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 இருக்கு. வண்டி உள்ள விடு, உள்ள விடு. வண்டியை உள்ள விடு. ரைட் சைடு பார்த்து திருப்பு. ரைட் சைடு பார்த்து திருப்பு. ஆஃப் பண்ணிட்டியா? அண்ணன் கடையை காலி பண்ணிட்டு இருப்பான். ஏன் ப்ரோ கடை உள்ள குத்தி தூக்கி இருந்தா என்ன ஆகுது? கடை உள்ள தூக்கினா கடை இல்ல காலியாக. ஒண்ணு இல்ல காய்ஸ், ஐபோன் வாங்க போறோம். ஆனா தோசை கல்ல இருக்கிறோம். 17+ ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணா வந்துடும் நினைக்கிறேன். அவனுக்கு மேல அவனும் உட்நேரா பாருங்க புஷா. ஆஹா ரெடியா? என்ன ஃபயர்? இப்போ ஃபயர் பயங்கரமா வந்தது. ஓகே நண்பா ஸ்டார்ட். ரெடியா? இப்போ வரும்போது ஃபயர் முடிஞ்சிச்சு. ஆமா முட்டுதான் ஏங்க. ஓகேண்ணா. அடேங்கப்பா ஃபயரை பாத்தீங்களா? ஃபயர்னா ஃபயர் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. ஏய் லென்ஸ்ல அடிச்சிட போகுதுடா நெருப்பு. பீட்சா மாதிரி செய்யறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா நாக்குல சும்மா எச்சி ஊறுது. பிரியாணி சாப்பிடலான்னு வந்தோம். பிரியாணி கடைகள் ஃபீலிங்கா இருக்கா? கம்மனது ப்ரோ. நீ அங்க வந்து பிரியாணின்னு கூட்டிட்டு வந்து பிரியாணி வாங்கி தரல. மனசு கஷ்டப்படுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல 7 உட்காந்துருந்தேன். பிரியாணி வாங்கி தரேன்னு கூட்டு வந்தாங்க. கடைசி வாங்கி தரேன். அந்த சைடு மேல தூக்கி காட்டு கொஞ்சம். பாலசுப்ரமணி வந்து கொடைக்கானல் போகுது. இந்த சைடு ஸ்ட்ரெயிட்லயே காட்டு. அந்த பஸ் கொடைக்கானல் போகுது. அதுல போயிடலாம். வேண்டாம் அண்ணன் பிச்சு ஃபயர் பிச்சு உதறாரு. அன்னைக்குமா லாஸ்ட் கறி தோசை நினைக்கிறேன். அதான் இந்த வீட்டுல போட்டுருக்காரு. அவரு எடுக்கிறத நம்ம தலைவரை காட்டு. எப்படி மேக் பண்றாருன்னு காட்டு. அதுதான் கட். அடேங்கப்பா. இப்ப தோசை. இதான் கறி தோசையா? இதான் கறி தோசை. அடேங்கப்பா. போய் அது கிட்ட போய் காட்டு ப்ரோ. வாவ் அதை காட்டு. எலும்பு காட்டு. நவரு அந்த அண்ணன் கிட்ட கேட்கும். அது என்னதுன்னா நல்லி ப்ரோ. நல்லியா? ப்ரோ பீஃப் தான். அது வந்து பீஃபா அவர் கையில வச்சிருக்கிறது. பீஃப் தான். கறி தோசை ரெடி ஆகுது.
வானத்தை பாரு, மழை வர மாதிரி இருக்கு. டீசல் பாரு, ரொம்ப நேரமா பிடிச்சிட்டு இருக்காங்க. டீசல் தான் டீசல். கேஸ்ல செட் ஆகுதுப்பா. எங்க போய் நம்ம கேஸ் தேடுறது? ஆஹா, அருமையா ரெடி ஆயிடுச்சு. இதுதாங்க அங்க ஸ்பெஷலு. வீட்டுல தோசை கல்ல இப்படிதான் மெயின்டைன் பண்ணுவேன். தண்ணி தெளிச்சு ஒயிடாங்கல் யூஸ் பண்ணாத. கட் பண்ணு. அது பீஃப் குள்ள இருக்கிற அந்த எலும்பு சாரா. ஆஹா, டங்கு டங்கு டங்கு. ஆஹா, இட்லி பொடி, இட்லி பொடி, இட்லி பொடி. ஆஹா, எங்க சும்மா டேஸ்ட் வாசனையில பயங்கரமா இருக்குங்க. ஆஹா, ஆஹா, சூப்பரா இருக்கு. ஆனா தூரல் போடுது. அப்படி பேர் அண்ணன் தான் ஒரு போட்டோ போட வேணான்ற மாஸ்டர். அதை எடுத்தாச்சு ஃபர்ஸ்ட். ஆஹா, ஆஹா, சுத்தி எடுக்காதீங்க. கடையோட பேரு அங்க காட்டுற மழை பொழியுது பாரு. தோசைனால சும்மா மழை பொழியுது. ஏங்க சூப்பருங்க. வா, நீ நானும் தான் சாப்பிட போறோம். அங்கிட்டு போய் உக்காந்துக்கோ. அங்க எங்கடா ரோட்டுக்கு போற தட்டோட? அங்க போயிட்டுடா, உட்கார்ற இடம் இருக்கு. உட்கார்ற இடம் இருக்குடா. ஆஹா, 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 அப்படிதான் போயிடுவான். வாடா. எங்கடா போற? வண்டிக்கா? கட் பண்ணிடு. சூப்பரா இருக்குங்க. முட்டை எல்லாம் போட்டு நாடிறான். எப்படி ப்ரோ இருக்கு? சூப்பரா இருக்கு ப்ரோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இருங்க, நம்ம கேமராமேனுக்கு எடுக்கணும். ஜெயராமுக்கு எடுக்கணும். வாய்ஸ் கேட்காது. ப்ரோ நாங்க ஊட்டி விடுவா. ஏன் ப்ரோ வண்டி டிக்கி தான் காட்டுற? சாப்பாடை காட்டு ப்ரோ. நண்பா இது என்ன மீட்டு? சிக்கனா? பீஃப். ஓகே, சூப்பர். ஏன் வேண்டியதுக்கு சாப்பிடக்கூடாது? அப்போ நீ சாப்பிட்டதெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். கறி எது சாப்பிட்றா? உள்ளார வந்து பாருங்க. இப்ப ரீசெண்டா விஎம்கே கம்பெனில லான்ச் ஆன BS4 பஸ் உள்ள டீசல் போட வந்திருக்காங்க. கண்டக்டர் எங்க அண்ணன் தான், மோகன் அண்ணன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது. இங்க
இந்த ரிவ்யூவும் கிடைச்சது. நம்ம புது பஸ்ஸை பார்த்த மாதிரி இருக்கு. நம்ம விஎம்கே ஓனர் ராஜேஷ் அண்ணா பார்த்தாருன்னா நல்லா இருக்கும் இந்த வீடியோ. அண்ணா சொல்லுங்க, எவ்வளவு நாளா இங்க சாப்பிடுறீங்க வந்து? நம்ம ரெகுலரா இங்க தான் சாப்பிடுறோம். ரெகுலராவே டெய்லி என்னென்ன வெரைட்டி சாப்பாடு? இங்க வந்துட்டு டிஃபன் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். தோசை, இட்லி, அதுக்கப்புறம் எல்லாமே டிஃபன் எல்லாமே கிடைக்கும். நான்வெஜ்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சுங்க? இங்க இருக்கிறது எல்லாமே பிடிக்கும். எல்லாமே ஆமா ஆமா, என்ன சொல்ல முடியாதுங்க, வாய்ப்பு இல்லை. அடேங்கப்பா, கூட்டத்தை பாருங்க, கூட்டத்தை. இந்த டைம்ல பாருங்க, நைட்டு என்ன மணி 9 ஆகுதா? 8:54 ஆகுது. டைம் பாரு, டைம் கட்டு 8:54 ஆகுது. இந்த டைம் பாருங்க, க்ரௌடு. பரவாயில்ல, மெயின்டைன் பண்றாங்க, கஷ்டப்பட்டு முன்னேறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த அளவு உழைப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். 3 பேரு மெயின்டைன் பண்றாங்க, பயங்கரமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க கடையை. சொல்லுங்க, நம்ம கடையில ஸ்பெஷலா என்னென்ன கிடைக்கும்? நம்ம கறி தோசை இருக்கு, முட்டையிலும் தோசை இருக்கு, சுக்கா இருக்கு, போட்டி இருக்கு, ஈரல் இருக்கு, மூளை இருக்கு, செவரட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதோட பிரைஸ் டீச்சர்னா பகடா வந்து 150 ரூபா தான், சுக்கா 60 ரூபா தான். எல்லா கடையோட கொஞ்சம் நம்ம பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். மல்லி தோசை எல்லாம் 50 ரூபா தான், கறி தோசை 60 ரூபா. எல்லா கடையிலும் 90 ரூபா விற்கிறாங்க, நம்ம 60 ரூபா தான் விற்கிறோம். கடை டைமிங் என்னன்னா? டைமிங் 6 to ஒரு 10-10:30 வரைக்கும். 10:30 வரைக்கும். மார்னிங் டைம் இல்ல, நைட் டைம்? ஆமா, நைட் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது சுக்கா வாங்கியிருக்கோம், போய் அதை சாப்பிட போகிறோம். பாருங்க, சாப்பிட போகிறோம். ரெடியா? நண்பா எப்படி வந்துடு? நண்பா இங்கே வந்துடு, அந்த லைட் அடிக்கும், ஃபோக்கஸ் லைட்டு. பாருங்க, அவரோட ஷார்ட்ஸுக்கு எடுத்துட்டு இருக்காரு. ஓகே. நண்பா 2 தற்கூரிங்க வந்துனுங்கிறானுங்க, கூடும்போது வரல, இப்போ வரானுங்க. அவங்கள அடேங்கப்பா, ஏங்க எப்படி இருக்கு? இந்த மைக்ரேட் பண்ணி டேஸ்டா என்னால் சமைக்க முடியல. ஆஹா, சூப்பர் சூப்பர், டேஸ்ட்டாக பக்காவாக இருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கான்னு தெரியல. மனசு தான் சார் கடவுள், காசு கொடுத்துட்டாரு தமிழ். நான் பில் பே பண்ணுறேன்னு சொல்லாமலே போய் பில் பே பண்ணுற அந்த மனசு இருக்கே, அதான் சார் கடவுள். சில்லறை இருக்கான், சரி. திரும்ப என்ன ப்ரோ எடுக்கிறேன்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சு. மொத்தமாக எங்களுக்கு 120 ஆச்சு. அண்ட் அண்ணன் சேஞ்ச் இல்லைன்னு 100 கொடுத்துட்டாரு. ஒரு சுக்கா அண்ட் ஒரு கறி தோசை. ஓகே, கிளம்புறேண்ணா. தலை வரேன் தலை. ஓகே, வண்டி எடு ப்ரோ. நெக்ஸ்ட் எங்க? இது ட்ரெயின்லாம் இல்லை, நார்மல் தான். ட்ரெயின்லாம் போச்சுன்னா ஃபுல்லாக இருக்கும்பா. எங்க காணா? அது ஒரு சிங்கிள் மட்டும்தான் அந்த ஊர் போகும், அந்த சிஓஎம் தானே, ஒரு சிங்கிள் தான் அந்த ஊர் போகும். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் எங்க? கறி தோசை, மிட் நைட் பிரியாணி. ஓகே, மிட் நைட் பிரியாணி. நெக்ஸ்ட் வந்து மிட் நைட் பிரியாணி சாப்பிட போகிறோம். அண்ட் கடை எங்கே இருக்குது ப்ரோ? எங்கே ப்ரோ? சிக்னல் ஆண்டியா? மைக்கு செட் பண்ண மறந்துட்டேன், வாய்ஸ் தெளிவாக கேட்காது. அது வந்து பாருங்கள், நைட்டு மணி வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு. 9:23. ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் ஆல்ட் ஆகுது. எங்கே இந்த சைடு தானே எங்கேயோ சொன்னாங்க, சிக்னல் வந்தாச்சு. எங்கேயோ டாட்டா ஏசி இருக்கும், அந்தாண்டையா?
அண்ணன் கேட்குமா? ஏய் நான் இறங்கவா? ஓகே. ஏய் என்னடா சிக்னல் ஆஃப் ஆயிடுச்சா? எங்க ப்ரோ மிட் நைட் பிரியாணி கிடைக்கலாம்? மக்களே பிரியாணி கிடைக்கல. இதோ இருக்கு இருக்கு. என்னடா இது? இல்லடா கடை இல்லை. எங்க இருக்கு? ஆஹா கோவில்ல கும்பாபிஷேகம் நடக்குது. ஏஞ்சல் ஃபுட்ஸ் இதோ ஒரு கடை இருக்கு. என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். என்ன போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம். வேறு வண்டியா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பிரியாணி கடையே காணோம். எங்கே இருக்குன்னு தெரியல. சிக்னலில் இருக்குன்னாங்க மிட் நைட் பிரியாணி. கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ வந்ததுக்கு நல்ல கடை கிடச்சிது, நல்ல ஃப்ரெண்ட்ஸு கிடச்சாங்க கடையில். அது போதும் எங்களுக்கு நிம்மதியான சாப்பாடு. 120க்கு 3 பேர் வயிறு ரொம்பிடுச்சு. நண்பா ஒரு தடவை 200 கொடுத்து நம்ம வயிறு ரொம்பலை. இந்த தடவை 120 கொடுத்து 3 பேர் வயிறு ரொம்பிடுச்சு. என்னாச்சு? இன்னும் கிடைக்கலையே. கடலூர் மண்டலமா? பிரியாணி கிடைக்கல, சிக்கன் கிடைக்கல. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்ட கடையை காட்ட போகணும். அது அந்த பங்க் இருக்குது பார்த்தீங்களா? பங்க் இருக்குது பார்த்தீங்களா? வாட்டர் பங்க். அது கீழே 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 அதோ பாருங்க இருக்கா? இருக்கு பாருங்க கடை. இப்போ இந்த கடையில் தான் இவ்வளோ நேரம் சாப்பிட்டு போனோம். அது பின்னாடி திரும்பவும் எங்களோட டிஎம்கே பட்டு போகுது. இந்த கடையில் தான் சாப்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் தமிழும் புகழும் ஆனாலும் தான் சீக்கிரமான கிளம்பு வீட்டுக்கு. ப்ரோ டென்ஷன் ஆகாத. அவ்வளோ நான் முந்திட்டுறான். ஏய் அடப்பாவி என்னடா என்ன வச்சு வெடி போட்ட? ஃபோன் பண்ணாங்க தான் அவன். சரி என்ன பண்ணுறது இப்போ? எங்கே இருக்கானுங்க? அவனை பார்த்துட்டு மூஞ்ச பார்த்துட்டு போவோம். எங்கே இருக்கு கடை? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு மிட் நைட் பிரியாணி கிடைக்கலன்னு ஏமாந்தாலும் அண்ட் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு தள்ளுவண்டி கடை கிடச்சிருக்கு. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் சேஞ்ச் இல்லைன்ட்டு 120க்கு திரும்ப 100 கொடுத்துட்டாரு. சேஞ்செலாம் இருந்தது, நம்மளுக்காக சேஞ்ச் இருந்தது. அவர் ஆனால் வேணுன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக தரல. நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து எந்த கடைக்கு போனாலும் பே பண்ணிடணும். முக்கியமாக நம்ம தலைவன் இவர் தான் காசு கொடுத்தாரு. ஐயோ எங்கள் மம்மி ஃபோன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். குல்ஃபிடா நான் சொன்ன கடைடா அதான்டா. திருப்பி யூட்டன் அடி. ஃப்ரெண்ட்ஸ் மம்மி ஃபோன் பண்ணிட்டாங்க. 5 நிமிஷத்தில் வீட்டில் இருக்குன்றாங்க. எப்படி இருக்கிறது? அடாடாடா. அதுதான் வலிக்கு வந்தாச்சு. போய் கேளு. ஐயா ஏய் இவங்களை காட்டுறா. இங்க பாருடா எப்போ வராங்க பாருங்க. இங்க காட்டான். ஆமா பிரியாணி கிடைச்சதா? ஆஃப் பண்ணு. கட் பண்றேன். மைக்கா அங்க கூட்டண பிரியாணி சாப்பிட ஏன் வரல? நீங்க பிரியாணி வாங்கி தர மாட்டேங்கிட்டு. பிரியாணி எங்களுக்கு கிடைக்கல தெரியுமா? கறி தோசை சாப்பிட்டோம்.
கறி சோடா கறி சோடா வந்து காட்டுங்க அது லைட் எடுத்து அது போன் கிடையாது செல்லு கிடையாது லைட்ல போலாமா வீடியோ வீட்டுல வேற போன் பண்ணிட்டாங்க டக்கு டக்குன்னு ப்ரோ எங்க வீட்டுல போன் பண்ணிட்டாங்க டக்கு டக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து போய் வாங்க ஓகே பை பை கிளம்புறீங்களா எதுக்கு வந்தீங்க எதுக்கு வேலைய வந்தா இனிமேல் தான் வந்து வேலையை பார்த்துட்டு போறோம் சரி 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 போயிட்டு வரேன் பை பை நான் வரல போ நீ போ நான் பேசிக்கிறேன் ஆனா இதுல எது பேசல பாதாம் சாகி குலாம் ஸ்பெஷல் தான் எல்லாம் நிறைய கடைக்கு வந்தாலே அதான் பாதாம் சாகி குலாபும் சரி மூணுக்கு என்ன நம்மள போயிட்டே இருக்கோம் ரோலிங்ல நடா பேசிட்டு தான்டா இருக்கான் அவனும் பேச நானே பேச நானே गाइस 3 பிளேயர் தான் ஃபிளஷ்னு சொன்னாங்க அவன் எங்க பேசுறான் நான் தான் பேசினேன் அவன் கையில சுத்தி நிக்கிறான் 3 தான் गाइस ஸ்பெஷல்னு சொன்னாங்க அது 3த்துலயே ஒன்னு கேட்டோம் பாதாம் அப்ப 2 பேர் ஏதோ சொன்னாரு தெரியல எது பாதாம் சாகி குலாபா இது பாதாம் இது மேங்கோ இது சாகி குலாப் நான் பாதாம் எடுத்துக்கிறேன் மேங்கோடா உனக்கு இதெல்லாம் தப்பு நைஸா ரோஸ் கலர்ல கட்ட தூக்கினா ஒரு வீடியோ சாப்பிடுறதா நைஸா ரோஸ் கலர்ல கட்ட தூக்கி அதான் ஸ்பெஷலா ஓகே பாருங்க இப்படிதான் ரீல்ஸ் இந்த வீடியோ எல்லாம் எடுப்பாங்க ஃபுட் vlogலாம் எடுங்க கடிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எடு டக்குனு எடு அதே நக்க ஓகே ஓகே கட் பண்ணிக்க ப்ரோ போதும் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்குல்ல ரோஸ் மில்க்கு மாங்காய்க்கு மேங்கோ குத்தாச்சு ஏன் ப்ரோ மாங்காய்க்கு மேங்கோ குத்தாச்சு சட்டி காய்ச்சோம் அங்கே இப்போ நம்மள மிரட்டுறாருன்னு நினச்சிட்டேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கடையோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவி பாலா ரெசிடென்சி ஆப்போசிட்டில் இருக்கு தேவி பாலா ரெசிடென்சி ஆப்போசிட் இருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சாப்பிட்ட மூணோட ப்ரைஸுமே 40 தானே மொத்தமாக எங்களுக்கு 120 ஆச்சு நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ அண்ட் பாதாம் அண்ட் ரோஸ் மில்க் வாங்கினோம் டேஸ்ட் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஈவினிங் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock வந்து நைட்டு ஒரு 11 o'clock வந்து போல கிளம்பு வரோம் அண்ட் வாங்க ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இன்னைக்கு வந்ததுக்கு மிட் நைட் பிரியாணி ட்ரை பண்ணோம் மிட் நைட் பிரியாணி கிடைக்கல ஏன் ப்ரோ மிட் நைட் பிரியாணி கிடைக்கல இருந்தாலும் மனசுக்கு ஆறுதலா இருக்குது கறி தோசை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேது மீடியா சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க